Hello friends, welcome to மெட்ராஸ் சமையல். இன்னைக்கு நம்ம மெட்ராஸ் சமையல்ல ரொம்ப ஈஸியான ஒரு டீ டைம் ஸ்நாக் பார்க்கலாம். இது பண்றதுக்கு நான் இன்னைக்கு வந்து 1 கப் கடலை மாவு எடுத்துர்க்கேன். அதை வந்து ஒரு பவுல்ல மாத்திரலாம். 1 கப் கடலை மாவு கூடவே 1/2 கப் கோதுமை மாவு. அதுக்கு அப்புறமா 1/2 டீஸ்பூன் சீரகம் கூடவே 1/2 டீஸ்பூன் மிளகு. ரெண்டையும் லைட்டா இடிச்சு இந்த மாதிரி பவுடர் மாதிரி எடுத்துர்க்கேன். அதையும் சேர்த்துடலாம். கூடவே ரொம்ப சின்னதா நறுக்குன கருவேப்பிலை இலை ஒரு 10 போல இலை, 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள், 2 சிட்டிகை பெருங்காயத்தூள், கடைசியா தேவையான அளவு உப்பு. நான் வந்து 1/2 டீஸ்பூனை விட கொஞ்சம் அதிகமாக சேர்த்துருக்கேன். எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா ஒரு வாட்டி நம்ம கலந்து வச்சிடலாம். கலந்ததுக்கப்புறமா இதில் 1 டேபிள் ஸ்பூன் போல் சூடான எண்ணெய் சேர்த்துட்டு இதை வந்து நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ இதில் வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்ல கெட்டியான மாவாக நம்ம பிசையணும். அதிகமாக தண்ணி சேர்த்துடக்கூடாது. நல்ல கெட்டியாக இருந்தால் தான் நமக்கு வந்து ஷேப் பண்ண வரும். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அதிகமாக தண்ணி தேவைப்படாது. அதனால் ஃபஸ்ட்டு சேர்க்கும் போதே கம்மியாக சேர்த்துக்கோங்க. எனக்கு வந்து 1/4 கப்பை விட கொஞ்சம் அதிகமாக தண்ணி தேவைப்பட்டுச்சு. இந்த மாதிரி நல்லா டைட்டாக பிசைஞ்சு வச்சுருக்கேன். இப்போ இதை வந்து நான் 2ஆக பிரிச்சுட்டு விரிக்க போகிறேன். கீழே வந்து கொஞ்சமாக மாவு தேய்ச்சிக்கோங்க. அப்போ தான் ஒட்டாமல் அழகாக விரிக்க வரும். எவ்வளோ மெல்லிசாக முடியுமோ அவ்வளோ மெல்லிசாக நம்ம விரிச்சாதான் அது வந்து நல்ல கிறிஸ்பியாக வரும். இந்த மாதிரி ரொம்ப மெல்லிசாக விரித்ததுக்கப்புறமா இந்த ஓரங்களை வந்து லைட்டாக ட்ரிம் பண்ணிக்கிறேன். அப்போ தான் வந்து நமக்கு ஷேப் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இதை வந்து நம்ம அப்படியே பொரிச்சிக்கலாம், அதுவும் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி விரிச்சதுக்கப்புறமா நமக்கு வந்து பிடிச்ச ஷேப்பில் நம்ம கட் பண்ணி பொரிச்சிக்கலாம். நான் வந்து கொஞ்சம் ஃபேன்சியாக இருக்கிறதுக்காக ஒரு சின்ன போ மாதிரி பண்ண போகிறேன். இதிலிருந்து ஒரு பீஸ் எடுத்துகிட்டு நடுவில் வந்து கொஞ்சமாக தண்ணி தொட்டுக்கோங்க. அப்புறமா 2 ஓரத்தையும் இந்த மாதிரி மடிச்சிட்டோம் அப்படின்னா அழகாக அந்த ஷேப் வரும். ஒரு சின்ன போ மாதிரி வரும். ஏதோ நல்லா அழுத்தி வச்சிட்டோம் அப்படின்னா எண்ணெயில் போடும்போது பிரியாது. அந்த ஷேப் அப்படியே இருக்கும். அதே மாதிரி தான் லேசாக தண்ணி தொட்டுட்டு 2 சைடு நம்ம வந்து அழுத்திட்டா போதும். எல்லாமே பொரியறதுக்கு ரெடியாக இருக்குது. எண்ணெயும் சூடாக இருக்குது. போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். எண்ணெய் வந்து மிதமான சூடில் வச்சுருக்கேன். உள்ளே சேர்த்ததுமே பபிள்ஸ் வரும்ல, அந்த மாதிரி இருக்கணும். இப்போ வந்து நல்லா 2 பக்கமும் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா தான் நம்ம வெளியே எடுக்கணும். இப்போ பாருங்கள், 2 சைடுமே நல்லா முறுமுறுப்பு தன்மையோடு வந்திருக்கு. இதை எடுத்து நம்ம வெளியே வச்சிடலாம். அவ்வளோதான். டடா, நம்மளோட சுவையான டீ டைம் ஸ்நாக் ரொம்ப சூப்பராக அழகாக தயாராகிடுச்சு. இதை வந்து செய்கிறதுக்கு வந்து ஒரு 10-15 நிமிஷம் போல தான் ஆகும். சூப்பராக செஞ்சிடலாம். இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கு. நீங்கள் கண்டிப்பாக இந்த ரெசிபியை வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மெட்ராஸ் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாவின் சுவை அரும்புகள் மலரட்டும்.